Hello students, இன்னைக்கு CBSE class 10 previous year questions பார்க்கலாம். First question பாருங்க. The x coordinate of a point P is twice its y coordinate. Point P என்னன்னு தெரியாது. அதில் இருக்க x coordinate point value வந்து 2 times of y coordinate அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If P is equidistant from Q and R, அப்படின்னா பிக்கும் கியூக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் பிக்கும் ஆர்க்கும் உள்ள டிஸ்டன்ஸும் என்னவா இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட பியோட கோஆர்டினேட் பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, பி கோஆர்டினேட் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதை நம்மளே எக்ஸ் காமா ஒய்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ்னால் என்ன, 2 times இல்லையா, ஒய் கோஆர்டினேட்டோட. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்தது இப்போது இங்கே நம்மக்கிட்ட என்னென்ன பாயிண்ட் இருக்குது, பி கியூ ஆர். பி இஸ் ஈக்குவடிஸ்டன்ட் அப்படின்னா பி கியூவோட டிஸ்டன்ஸும் பிஆரோட டிஸ்டன்ஸும் என்னவா இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது கியூவோட பாயிண்ட் வந்து 2,-5, ஆரோட பாயிண்ட் வந்து -3,6, பியோட பாயிண்ட் நம்மளாம் என்ன எடுத்திருக்கோம், x,y. சரிங்களா? ஈக்குவடிஸ்டன்ஸ் சொன்னதுனால நம்ம பிக்யூ ஈக்குவல் டு பிஆர் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி பிக்யூவையும் பிஆரோட வேல்யூ ஈக்குவேட் பண்ணி நம்ம கோஆர்டினேட் பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு பிக்யூ டிஸ்டன்ஸ் எடுக்கும்போது கியூவோட வேல்யூ x1 y1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பியோட வேல்யூவை x2 y2ன்னு எடுக்கலாம். சரிங்களா? அப்போ ஃபார்முலா என்ன, x2 minus x1, x2 என்னது, x minus 2, x minus 2 the whole square plus y2 என்ன, y. ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, நம்மளுக்கு இங்கே y1ஓட வேல்யூவும் -5 தான். அப்போ நம்மளுக்கு மைனஸ் இன்னும் மைனஸ் என்ன ஆகிடும், +5 ஆகிடும். அப்போது y + 5 the whole square under the root. ஓகேவா? இப்போது பிஆரோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போடலாம். பிஆரை பொறுத்த வரைக்கும் திருப்பி நம்ம இந்த இடத்துல இதை x2 y2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது x1 y1 எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபார்முலா என்ன, x2 - x1. அப்போது x2ஓட வேல்யூ எக்ஸு, இங்கே பாருங்கள் x1ஓட வேல்யூ -3 இருக்குது. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் இது மைனஸ் என்னது, +3. அப்போது எக்ஸ் + 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் -6 த ஹோல் ஸ்கொயர் அண்டர் த ரூட். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ரெண்டு பக்கம் ரூட் இருக்கு இல்லையா, நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமும் ரூட்டை நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ண முடியும். ரூட் கேன்சல் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ x - 2 த ஹோல் ஸ்கொயரை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க, என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம், a - b த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம். a ஸ்கொயர் -2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி x - 2 த ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். x - 2 த ஹோல் ஸ்கொயருக்கு அந்த a - b த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம். ஏங்கிறது இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் -2, ஏயோட வேல்யூ எக்ஸு, பியோட வேல்யூ 2, ரைட்டா, ப்ளஸ் பி ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 4. அடுத்தது ப்ளஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது, y + 5 த ஹோல் ஸ்கொயர். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம், a + b த ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் இல்லையா. அப்போது y + 5 த ஹோல் ஸ்கொயரை y ஸ்கொயர் ப்ளஸ் 2, ஏயோட வேல்யூ y, பியோட வேல்யூ 5, ரைட்டா, ப்ளஸ் b ஸ்கொயர் 5 ஸ்கொயர். ஓகேவா? இப்போ திருப்பி x + 3 த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஐடென்டிட்டி, திருப்பி நம்ம a + b த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம். ஏ கேட்டில் எக்ஸு ப்ளஸ் 2 டைம் ஏயோட வேல்யூ எக்ஸு, பியோட வேல்யூ 3, ப்ளஸ் பி ஸ்கொயர் 3 ஸ்கொயர், ரைட்டா. y - 6 த ஹோல் ஸ்கொயருக்கு நம்ம a - b த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம். a ஸ்கொயர் -2, ஏயோட வேல்யூ y, பியோட வேல்யூ 6, ரைட்டா, ப்ளஸ் b ஸ்கொயர் 6 ஸ்கொயர். சிம்பிளிஃபை பண்ணுங்கள். x ஸ்கொயர் -2 2s are 4, 4x ப்ளஸ் 4 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 5s are என்னது 10, இங்கே y இருக்கு இல்லையா, அப்போ 10y ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 25. ஓகேவா? ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 3s are 6x ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்
2 6 ஆர் 12y 6 ஸ்கொயர் பண்ணால் 36 ஓகேவா. நம்ம எப்போவுமே ஈக்குவலுக்கு அந்த பக்கம் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் சிம்பிளாக இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ரெண்டு எக்ஸ் ஸ்கொயருமே ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். சரிங்களா. அடுத்தது ஒய் ஸ்கொயரும் நம்ம என்ன பண்ண முடியும், கேன்சல் பண்ண முடியும். சரிங்களா. இப்போ லைக் டேர்ம்ஸ்லாம் ஒரே சைடை டிசபிள் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 6x மைனஸ் 4x ஓகேவா. மைனஸ் 4x ரைட் சைடு வந்தால் ப்ளஸ் 4x ஓகேவா. 10y இங்கேயே தான் இருக்குது, மைனஸ் 12y இங்கே வந்தால் ப்ளஸ் 12y. ஆல்ரெடி பாருங்கள் இங்கே 25 + 4 நான் என்ன எழுதலாம், 29 ரைட்டா. இந்த ப்ளஸ் 36 9 + 36 என்னது 45. 45 லெஃப்ட் சைடு வந்தால் மைனஸ் 45. புரியுதா பாருங்கள், எந்த டேர்மையும் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த மைனஸ் 4xை நான் ரைட் சைடு கொண்டு போயிட்டேன், அப்போ ப்ளஸ் 4x ஆயிடுச்சு. ஒய் டேர்ம் எழுதிட்டேன். ரைட் சைடில் இருக்க மைனஸ் 12y லெஃப்ட் சைடு வந்தால் என்ன ஆகும், ப்ளஸ் 12y. லெஃப்ட் சைடில் ஆல்ரெடி 4 + 25 29 எழுதிட்டேன். 9 + 36 45. 45 வந்து லெஃப்ட் சைடு வரும்போது என்ன ஆகும், மைனஸ் 45 ஆகும் ஓகேவா. அப்போது லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்ணுங்கள். 10 + 12y 22y 29 மைனஸ் 45. எப்படி சப்ராக்ட் பண்ணுவீங்க, நம்மக்கிட்ட என்ன இருக்குது, மைனஸ் 45 + 29 ரைட்டா. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் பண்ணுங்கள், பே நம்பரோட சிம்பிள் போடுங்க. அப்போ நம்மளுக்கு என்ன வருது, மைனஸ் 16. 6x + 4x 10x. புரியுதுங்களா. இப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்கள், x = 2 டைம்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருந்தாங்களா. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் 2y சப்ஸ்டியூட் பண்ணலாமா. சரிங்களா. இந்த 22y மைனஸ் 16 அப்படியே இருக்கட்டும். எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 2 டைம்ஸ் ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஓகேவா. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 ஓகேவா. அப்போது 22y மைனஸ் 16 = 10 × 2 20y ரைட்டா. அப்போ 22y ப்ளஸ் 20y லெஃப்ட் சைடு வந்தால் மைனஸ் 20y, மைனஸ் 16 ரைட் சைடு போனால் என்ன ஆகும், ப்ளஸ் 16. 22 மைனஸ் 20 2y = 16 ஓகேவா. அப்போது ஒய்யோட வேல்யூ என்ன, y = 16/2. ஒய்யோட வேல்யூ 8ன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா. ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஒய்யோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, x = 2 டைம்ஸ் y. ஒய்க்கு பதிலாக 8 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 16 ஓகேவா. இப்படியே விட்டு வந்துடாதீங்க. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது கோஆர்டினேட் பாயிண்ட்டு. கோஆர்டினேட் பாயிண்ட்டுங்கிறது பி என்ன எடுத்தோம், x, y. எக்ஸோட வேல்யூ 16, ஒய்யோட வேல்யூ 8. புரியுதுங்களா. ஆன்சர் என்னது, 16, 8 ஓகே. செகண்ட் கொஷின் பார்க்கலாம். பாயிண்ட் A -1, y, B 5, 7 லை ஆன் ஏ சர்க்கிள். ஏவும் பியும் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வித் சென்டர் O 2, -3y. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய், ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒய்யோட வேல்யூயும் சர்க்கிளோட ரேடியஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், சர்க்கிளில் ஏவும் பியும் லை ஆகிருக்கு. அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் தான் நீங்கள் ஏபி எங்கே வேணால் வச்சிடலாம் அந்த பாயிண்ட்டை ஓகேவா. ஏவோட வேல்யூ வந்து -1, yன்னு கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ வந்து 5, 7 கொடுத்துருக்காங்க. சர்க்கிளோட சென்டர் வந்து 2, -3yன்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், ஓஏங்கிறது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இல்லையா. ஓஏவும் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் தான், ஓபியும் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் தான். ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் எப்பவுமே என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம இந்த இடத்துல ஓஏவோட வேல்யூ ஓபியோட வேல்யூ கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஓஏவோட டிஸ்டன்ஸ் வேல்யூவும் ஓபியோட டிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஓஏ ஈக்குவல் ஓபி அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா. புரியுதுங்களா. அப்போ இந்த இடத்துல நான் ஓஏ ஃபஸ்ட்டு ஓஏவோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, ஏ வந்து x1 y1 எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஓஏவோட டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓ வந்து x1 y1 எடுத்துக்கலாம், ஏ வந்து x2 y2 எடுத்துக்கலாம். ஃபார்முலா என்ன, x2 - x1 ரைட்டா. அப்போது -1 - 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து y2 - y1. y2 வந்து y, y1 வந்து -3y. நம்மளுக்கு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கலாம், y + 3y த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடலாம் அண்டர் த ரூட் இல்லையா. அடுத்தது ஓபிக்கு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறேன் சரிங்களா. அப்போ இந்த இடத்துல நான் x1 y1 என்றது 2, -3y,
x2 y2ங்கிறது 5, 7ன்னு வைக்கிறோம். சரிங்களா? அப்போ x2 மைனஸ் x1னா 5 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள் y2ஓட வேல்யூ 7, y1ஓட வேல்யூ மைனஸ் 3y. அப்போது ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது என்ன ஆகிடும்? ப்ளஸ் 3y த ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். நம்ம ஈக்குவல் அந்த பக்கம் இருக்க ஸ்கொயர் ரூட் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ரைட்டா? -1 -2 என்ன? -3 the whole square. Y plus 3y 4y the whole square. 5 minus 2 3. 7 plus 3y the whole square. Minus 3 square பண்ணா 9. 4 square பண்ணும்போது 16. Y square பண்ணா y square. 3 square பண்ணா again 9. 7 plus 3y the whole square நம்ம என்ன பண்ணலாம்? A plus b the whole square போடலாம். 7 square plus 2. A ஓட value 7. B ஓட value 3y. அடுத்தது b square. 3y the whole square. நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் சேம் சிம்பிள் இருந்தால் சேம் நம்பர் சேம் சிம்பிள் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். 9 நான் கேன்சல் பண்ணிட்டேன். 16y ஸ்கொயர் 7 ஸ்கொயர் பண்ணால் 49. 2 7s are 14. 14 3s are 42y. 3 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 9y ஸ்கொயர். ரைட்டா? இப்போது எல்லாமே நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு போகலாம். ஆல்ரெடி லெஃப்ட் சைடில் 16y ஸ்கொயர் இருந்துச்சு. 9y ஸ்கொயர் லெஃப்ட் சைடு வந்தால் -9y ஸ்கொயர் -42y -49. லைக் டேர்ம்ஸ் சப்ராக்ட் பண்ணுங்கள். 16 - 9 7y ஸ்கொயர் -42y -49 = 0. எல்லாமே பாருங்கள் மல்டிபிள் ஆஃப் 7 இருக்குது. அதனால் இந்த ஈக்குவேஷன் நான் 7ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போது y ஸ்கொயர் -6y -7 = 0. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இப்படி ஸ்கொயர் டேர்ம் சிங்கிள் டேர்ம் கான்ஸ்டன்ட்டை வரும்போது நம்ம என்ன பண்ணோம்? ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். சரிங்களா? அப்போது y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். -7 வரும். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன? -6. ஓகேவா? ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -7னா நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான். 1 × 7 மட்டும்தான் இல்லையா? எனக்கு இங்கே -6 வரணுன்றதுனால பெரிய நம்பருக்கு மைனஸும் சின்ன நம்பருக்கு ப்ளஸும் போடுறேன். ஓகேவா? அப்போது பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -7 1 × 7 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் சப்ராக்ட் பண்ணுவீங்க. 7ல் 1 போனால் 6 பெரிய நம்பரோட சிம்பிள் போடுவீங்க. இது மாதிரி நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்? கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருந்தால் இந்த ஸ்டெப்பை நம்ம என்ன எழுதலாம்? y + 1 புரியுதுங்களா? இன்னொரு வேல்யூ என்ன? -7. y -7 = 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? y + 1 = 0. y -7 = 0. அப்போ நமக்கு yயோட வேல்யூ என்ன? -1, 7ன்னு கிடைக்குது. சரிங்களா? அப்போ நமக்கு இந்த இடத்துல yயோட வேல்யூ 2 கிடைக்குது. சரிங்களா? நம்மளை என்ன கேட்டிருந்தாங்க? yயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்போ yயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. என்னது? -1, 7 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்தது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்ன்ற போது நீங்கள் OA போட்டு நீங்கள் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிளும் கண்டுபிடிக்கலாம். இல்லை OBலையும் நீங்கள் என்ன பண்ணலாம்? ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளில் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? எது வேணால் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கேஸ் 1 ஒய்யோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட் கேஸில் ஒய்யோட வேல்யூ -1 எடுத்துக்கிட்டேன். சென்டர் ஆஃப் த சர்க்கிள் என்ன கொடுத்துருந்தாங்க? 2, -3y கொடுத்துருந்தாங்களா? சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் 2, -3y. இப்போ ஒய்க்கு பதிலாக நான் -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். -1 சப்ஸ்டியூட் பண்ணால் -3 × -1 என்ன? +3 ஆகிடுமா? அப்போ சென்டர் ஆஃப் த சர்க்கிள் என்னது? 2, 3. சரிங்களா? அப்போது O வந்து 2, 3. சரிங்களா? இப்போ நான் ஏ பாயிண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏ கோஆர்டினேட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா திருப்பி ஒய்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? -1. ரைட்டா? அப்போது -1, -1 புரியுதுங்களா? நம்ம கண்டுபிடிச்சா ஒய்யோட வேல்யூ 2 வரதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல 2 கேஸ். ஓகே? ஓஏவோட டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இல்லையா? ஓஏவும் கண்டுபிடிக்கலாம், இல்லை ஓபியும் கண்டுபிடிக்கலாம். நான் ஓஏ கண்டுபிடிக்கிறேன். ரெண்டுத்தோட வேல்யூ உங்களுக்கு என்ன தான் வரும்? ஈக்குவலாக தான் வரும். சரிங்களா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா இப்போது x1 y1 ஏ வச்சுக்கோங்க, x2 y2ன்னு ஓ வச்சுக்கிட்டேன்னா x2 - x1 அப்போ 2 + 1 த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது 3 + 1 த ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? அண்டர் த ரூட் 2 + 1 என்ன? 3. ரைட்டா? 3 ஸ்கொயர் 3 + 1 4 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9. 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஆட் பண்ணிங்கன்னா 25. ரூட் எடுத்திங்க அப்படின்னா ஓஏவோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 5 யூனிட்ஸ் இல்லையா? இது ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். இன்னொன்று நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ 7 வந்தது இல்லையா? ஒய்யோட வேல்யூ 7 சப்ஸ்டியூட் பண்ணி சொல்லணும். இப்போ கேஸ் 2வை பொறுத்த வரைக்கும் ஒய்யோட வேல்யூ என்ன? 7. சரிங்களா? அப்போது பாருங்கள் இங்கே சென்டர் என்ன? 2, ஒய்க்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -3 × 7 -21. அப்போ சென்டர் ஆஃப் த சர்க்கிள் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 2, -21. ஓகேவா? அடுத்தது
இங்கே ஏ கோஆர்டினேட் பாயிண்ட்லேயும் ஒய்க்கு பதிலாக -7 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ஏவோட பாயிண்ட் என்ன -1, -7. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஓஏ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். x2 - x1. அப்போது x2 வந்து 2ஆக இருந்தால் 2 மைனஸ் ஆல்ரெடி ஃபார்முலா ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ். அப்போ என்ன ஆகும் 2 + 1 த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது இங்கே பாருங்கள் y2 - y1. y2 வந்து -21. y1 பாருங்கள் -7. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ். அப்போ +7 த ஹோல் ஸ்கொயர் அண்டர் த ரூட். 2 + 1 3 ஸ்கொயர். -21 -7 -28. ஓகேவா? 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9. 28 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 784. ஓகேவா? 784 9ஆல் ஆட் பண்ணிங்க அப்படின்னா √793. சரிங்களா? இது நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. சரியா? அப்போ இதுவும் நம்மளுக்கு என்ன ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். சரியா? நம்மளுக்கு ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள்னு 2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ஏ 5, 2, பி 2, -2, சி -2, t ஆர் த வெர்டிசஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை ட்ரையாங்கிளில் ஆங்கிள் பி தான் என்னவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 90 டிகிரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டீயோட வேல்யூவை நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் கன்ஃபார்மாக நம்ம 90 டிகிரியில் என்ன தான் இருக்கணும், பி தான் இருக்கணும். சரிங்களா? அப்போது நான் இங்கே ஏ பி சி அப்படின்னு ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ அந்தந்த பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறேன். ஏ பாயிண்ட் வந்து 5, 2. பியோட பாயிண்ட் வந்து 2, -2. சியோட பாயிண்ட் வந்து -2, t. எப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்கிறாங்களோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், பைத்தகாரஸ் தியரம் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அது எப்படி, ஹைபாட்னஸ் ஸ்கொயர். இல்லை நமக்கு ஹைபாட்னஸ் என்னது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதா என்னது ஹைபாட்னஸ். அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அட்ஜஸ்டன்ட் ஸ்கொயர். சரிங்களா? இந்த டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சி ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், டீயோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு ஏசி ஸ்கொயர் ஏபி இந்த சைட்ஸ் எல்லாம் முதல்ல நான் கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஏசியோட டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? சேம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square under the root அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ ஏசிக்கு டிஸ்டன்ஸ் காமிக்க போகிறேன். சரிங்களா? இப்போ ஏவோட பாயிண்ட்டை நான் x1 y1 எடுத்துக்கிறேன், பியோட பாயிண்ட்டை x2 y2 எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ x2 - x1 அப்போ -2 - 5 the whole square plus y2 - y1 t -2 the whole square under the root. -2 - 5ங்கிறது -7 ஸ்கொயர் ப்ளஸ் t -2 the whole square under the root. நம்மளுக்கு இங்கே என்ன தேவைன்னு பாருங்கள், நம்மளுக்கு ஏசி ஸ்கொயர் தான் தேவை இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டு சைடுமே எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இங்கே ஏசி ஸ்கொயர்னு ஆகிடும். இங்கே ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? -7 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும் 49. ரைட்டா? இங்கே t -2 the whole ஸ்கொயர்னு இருக்கா, அதுக்கு நம்ம a - b the whole square ஆங்கி யூஸ் பண்ணலாம். t ஸ்கொயர் -2ab plus b square. ஓகேவா? 49 plus t square minus 4 times t plus 4. ஓகேவா? லைக் டேர்ம்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் டேர்ம், அதுக்கப்புறம் சிங்கிள் டேர்ம். 49 + 4 53. சரிங்களா? இதுதான் ஏசி ஸ்கொயரோட வேல்யூ. சரிங்களா? அப்புறம் அடுத்து நமக்கு என்ன டிஸ்டன்ஸ் தேவைப்படுது பாருங்கள், ஏபி ஸ்கொயர். ஓகேவா? அப்போ நான் ஏபியோட டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். சேம் ஏபியை இப்போ பி வந்து x1 y1 எடுத்துக்கிறேன், ஏ வந்து x2 y2 எடுத்துக்கிறேன். அப்போ x2 - x1 5 - 2 the whole square ப்ளஸ் y2ஓட வேல்யூ பாருங்கள் 2, y1ஓட வேல்யூ -2, ஃபார்முலா ஒரு மைனஸ். அப்போ 2 + 2 the whole square அண்டர் த ரூட். 5 - 2 3 ஸ்கொயர், 2 + 2 4 ஸ்கொயர் அண்டர் த ரூட். ஓகேவா? நம்மளுக்கு என்ன வேல்யூ தேவை, ஏபி ஸ்கொயர் தேவை இல்லையா? ஏபி ஸ்கொயர் வேல்யூ தேவைன்றதுனால திருப்பி என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது இங்கே ஏபி இங்கே என்ன ஆகும், ஸ்கொயரும் ஸ்கொயரோட கேன்சல் ஆகிடும். அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16. அப்போ ஏபி ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 25. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், பிசி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ பிசியோட டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணலாம். இப்போ பிசி டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பியோட வேல்யூ x1 y1 எடுத்துக்கிறேன், சியோட வேல்யூவை x2 y2 எடுத்துக்கிறேன். ஃபார்முலா x2 - x1 அப்போது -2 - 2 the whole square
ப்ளஸ் y2 மைனஸ் y1. y1ஓட வேல்யூ -2, ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +2 த ஹோல் ஸ்கொயர் அண்டர் த ரூட். ஓகேவா? -2 -2 -4 ஸ்கொயர் t + 2 த ஹோல் ஸ்கொயர் அண்டர் த ரூட். இதுதான் நம்மளுக்கு பிசி கிடச்சிருக்க வேல்யூ. ரைட்டா? இப்போ நம்மளுக்கு பிசி ஸ்கொயர் தேவைங்கிறதுனால ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு -4 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 16 ப்ளஸ் டி ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ இதை நம்ம a + b த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 ப்ளஸ் a + b த ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். டி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் 2 ஸ்கொயர். ரைட்டா? பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 4t ப்ளஸ் 4. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் டேர்ம் எழுதுகிறேன். டி ஸ்கொயர் ப்ளஸ் 4t 16 + 4 20. ஓகேவா? நம்மளுக்கு இங்கே என்ன ஃபார்முலா இருக்குது பாருங்கள். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அது திருப்பி அந்த ஃபார்முலாவே எழுதுகிறேன். நம்மளுக்கு ஏசியோட வேல்யூ என்ன கிடச்சிது? ஏசி ஸ்கொயரோட வேல்யூ டி ஸ்கொயர் -4t ப்ளஸ் 53. ஏபி ஸ்கொயரோட வேல்யூ 25. பிசி ஸ்கொயரோட வேல்யூ டி ஸ்கொயர் ப்ளஸ் 4t ப்ளஸ் 20. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ரைட் சைடில் மட்டும் 20 ப்ளஸ் 25 45. ஓகேவா? இப்போ பாருங்கள், டி ஸ்கொயர் லெஃப்ட் சைடில் ரைட் சைட்லேயும் ப்ளஸில் இருக்குது. ஈக்குவல் சிம்பிள் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். ஆனால் 4tயை கேன்சல் பண்ணக்கூடாது. பாருங்கள், இங்கே -4t இருக்குது, இங்கே +4t இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? கேன்சல் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா +4t இங்கே வச்சுட்டு இந்த -4t லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு கொண்டு வரேன். அப்போ +4t ஆகிடும். சரிங்களா? 53 லெஃப்ட் சைட்லேயே இருக்குது. 45 லெஃப்ட் சைடு வந்தால் என்ன ஆகும்? -45. ஓகேவா? 40 + 40 80. 53 - 45 8. t = 8/8. டீயோட வேல்யூ என்ன? நம்மளுக்கு 1 கிடச்சிருக்கு. டீயோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. டீயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. எப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்கிறாங்களோ அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணலாம்? பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். அந்த தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே டீயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. Welcome to Aarthi Academy. Don't forget to like, share and subscribe for the latest CBSE content.